வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளம். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருக்கும் இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்தார். வாழ்க வளம், வாழ்க வாழ்க வளம். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. நாம் ஒவ்வொரு வாரமும் மிக ஆழமான நம் வாழ்விற்கு தேவையான பல தத்துவங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல இந்த வாரம் நாம் எடுத்திருக்கிற ஒரு தலைப்பு மிக 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 முக்கியமான ஒரு தலைப்பு. இதை பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கிறோம். பல நண்பர்கள் எல்லாருக்குமே நிறைய தெரியும். அப்படி இருந்த போதும் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே மனித இயல்பு என்னன்னா மறந்துடுவோம் இல்லைங்களா? அதாவது நல்ல விஷயத்த மறந்துடுவோம், அப்படி வச்சுக்கலாம். தேவையில்லாதெல்லாம் நம்ம மனசுல அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கும். அது நம்ம மனசோட ப்ராசஸ். பட் நல்ல விஷயங்கள் நமக்கு என்ன ஆயிருது, மறந்துடுது. ரொம்ப ஈஸியா மறக்கப்பட்டு விடுகிறது, அப்படிதான் சொல்லணும் இல்லையா? அப்ப அந்த நல்ல விஷயங்களை நம்ம அடிக்கடி 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 நினைவு கூறணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் அதை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்க முடியும். ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும், பட் நம்ம மறந்துருப்போம். சரிங்களா? அந்த விதத்துல நான் இப்ப பேசக்கூடியது நம்ம பழைய அன்பர்கள் ரெகுலரா வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம், நினைவு கூறுதலா இருக்கலாம். புதிய அன்பர்களுக்கு இது எல்லாமே ரொம்ப ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும், நிச்சயமா. அதே சமயம் இந்த மன அமைதி பற்றி நமக்கு நிறைய தெரியும் அப்படிங்கிறதுனால நம்ம இதை தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அந்த டாபிக் போடுறப்ப கூட யோசிச்சேன். மன அமைதி நிறைய பேரு தெரியுதுன்னு நினைச்சிருப்பாங்க இல்லையா? அப்படி ஒரு சிந்தனை எனக்கு வந்துச்சு. நான் கூட அம்மாட்ட பேசுறப்ப, அம்மா ஏதாவது டாபிக் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு முதல் யோசிச்சேன். புதுசா ஏதாவது மக்களுக்கு செய்தி சொல்லணும். ஏன்னா மக்களுக்கு புதியதை கற்றுக்கொள்றதுல ஆர்வம் இருக்குது இல்லையா? பழசு அப்படிங்கிறத விட இந்த புதிய புதிய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்வதில் நமக்கு இயற்கையிலே நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. இந்த அறிவுக்கான ஒரு தேடுதல். அப்போ அது சேஞ்ச் பண்ணலாமான்னு யோசிச்சேன். இல்ல வேண்டாம், இது ஒரு சீக்வன்ஸா கொண்டு போயிருவோம். இப்போ தியானத்திற்கு 10 மகா ரகசியங்கள், அதுல ஒரு 30 விஷயம் நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? அது மாதிரி மன அமைதிக்கு, உடல் ஆரோக்கியத்திற்கு, குடும்ப அமைதிக்கு, இன்னும் பொருளாதார வளத்திற்கு, இன்னும் சமுதாய வளத்திற்கு, ஆன்ம உயர்வுக்கு, இறை உணர்வுக்கு, சரிங்களா? இப்படி ஒவ்வொரு விஷயமா அப்படியே இந்த 10 ரகசியங்களா பேசலாம் அப்படின்னு சொல்லி போனதுல, போன வாரம் 2 வாரம் பேசினது ஏதோ ஒண்ணு பேசணும் அப்படிங்கிறதுக்காக தியானத்தை எடுத்துக்கிட்டோம். பட் அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அதனோட ஒரு ஹையர் லெவல் தான் இந்த பாயிண்ட். இப்ப மன அமைதிக்கு 10 மகா ரகசியங்கள் அப்படின்னு சொல்றேன்னா, அதுல ஒன் ஆஃப் த சீக்ரெட் தியானம், அப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? இது டோட்டல் ஒரு கம்ப்ளீட் சென்ஸோட விஷயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பட் கடந்த 2 வாரமா நம்ம தியானத்திற்கான ஒரு 30 ரகசியங்கள் பார்த்தது. இந்த மன அமைதிக்கான 10 ரகசியங்கள் ஒரு ரகசியம். சரிங்களா? அப்படி நீங்க அதைய
பார்க்கலாம். சரி, அந்த விதத்துல இப்ப எப்ப வரைக்கும் இந்த மாதிரியான சிந்தனை நாங்க கேட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். எவ்வளவு நாளைக்கு தான் நாங்களும் கேட்கறது? சரி, அதுக்கு மகான்கள் சொல்ற பதில், உங்களுக்கு என்னைக்கு ஆன்ம விடுதலை கிடைக்குதோ அன்னைக்கு வரைக்கும் கேட்கும். உங்க மனசு எப்பவுமே அமைதியா இருக்குது அப்படின்னா நீங்க இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். சரிங்களா? அதான் உண்மை. என் மனசு எப்பவுமே அமைதியா இருக்கு. அந்த வார்த்தை முக்கியம். எப்போதாவது இல்ல. எப்பவுமே என் மனசு அமைதியா தான் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். இதுல சொல்லக்கூடிய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம். பட் என்னோட மனசு அமைதி இல்லாம இருக்குது, நிம்மதியா இல்லாம இருக்குது, மனம் ஒரே குழப்பத்தில் இருக்குது, கஷ்டத்தில் இருக்குது, துன்பத்தில் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ நமக்கான வீடியோ. இன்க்ளூடிங் மை செல்ஃப், எனக்கான வீடியோவும் கூட. சரிங்களா? நான் இதுல சில கருத்துக்கள் பேசுறேனே தவிர அதுவும் நானும் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயமா தான் இருக்கு. அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? பேசுறவங்க எல்லாருமே அதுக்கு தகுதி ஆயிட்டாங்கன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இது கேட்கிற நிலையில உங்களுக்கு அப்படித்தான் தெரியும். பயங்கரமா பேசுறாங்களே இவங்களாம் அப்படி இருப்பாங்களா? அப்படி இருக்காது. சரிங்களா? ஒரு சில சமயம் கேட்கறவங்கள விட பேசுறவங்க எகென்ஸ்டா மாறி கூட இருப்பாங்க. அப்படியெல்லாம் நானும் பார்த்திருக்கிறேன். என்னோட அனுபவத்துல நானும் இருந்திருக்கிறேன். நான் பார்த்திருக்கிறேன்னு சொல்றது கூட தப்பு. நான் இருந்திருக்கிறேன். நான் சொல்லி ஃபாலோ பண்றவங்க எவ்வளவோ பேர் வந்து தியானத்துல ஆழமா பயணிக்கிறாங்க. இப்போ சொல்றாங்க என்கிட்ட வந்து. நானே சில காலங்கள்ல அப்படி பயணிக்க முடியாத சூழலும் இருக்குது. பட் அதனால டோன்ட் வரி அபௌட் தட். ஓகேவா? அத பற்றி கவலைப்படுறதுனால பிரயோஜனம் இல்ல. பட் இந்த வகுப்பு எனக்குமானதுங்கிறதையும் உங்களுக்கு நான் பதிவு பண்ணிக்கிறேன். சரி, இப்ப டைரக்டா சப்ஜெக்ட்குள்ள போவோம். நமக்கு கரெக்டா 1 ஹவர் டைம். நான் இந்த ஜஸ்ட் ஸ்டார்ட்டிங் இன்ட்ரோ இதுக்கெல்லாம் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எப்போதும் போல ஒரு 5 மினிட்ஸ் வந்து நமக்கு ஆஹ், ஒவ்வொரு டாபிக்குமான விஷயமா நம்ம எடுத்துக்குவோம். போதும். ஏன்னா ஒவ்வொன்றும் மிகப்பெரிய சப்ஜெக்ட்ஸ். ஒவ்வொன்றா பார்ப்போம். சரிங்களா? இப்ப மன அமைதி அது ஏன் வேணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் திங்க். மன அமைதிங்கிறது இல்லை அப்படின்னா வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. மனம் போல வாழ்க்கைன்னு ஆயிப்போச்சு. மனம் போல வாழ்க்கைன்னு ஆயிப்போச்சு. அப்ப அந்த மன அமைதியா இருந்தா வாழ்க்கை அமைதியா இருக்கும். நேத்தி கூட உளவியல் அதான பேசினாங்க இல்லையா? சைக்காலஜி பேசுறப்ப ரொம்ப எக்ஸலண்டா பேசினாங்க. உளவியல் எதை பேசுது? மனதை பற்றி பேசு. அப்ப உங்களுடைய இன்பம் துன்பம் எல்லாம் எங்க இருக்கு? மனதுக்குள்ள இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய ஒரு மாயை என்னன்னா இன்ப துன்பம் வெளியில இருக்குன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. இப்போ என்னை பிடிக்குது அல்லது என்னுடைய பேச்சை பிடிக்குது அப்படின்னு இந்த இந்த உரையை கேட்டீங்க அப்படின்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இதே என்னை பிடிக்கல, இந்த உரையை பிடிக்கலன்னா உங்களை கேட்க வச்சா இது துக்கமா இருக்கும். நான் பேசுறது ஒண்ணுதான். பட் உங்களுக்கு சந்தோஷமா துக்கமா அப்படிங்கிறது உங்க மனசுதான் தீர்மானிக்கும். கரெக்டா? நான் இதுக்கு பலமுறை ஒரு உதாரணத்தை அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப நான் ஒரு ஹீரோவை பத்தி பேசுறேன் அப்படின்னா அந்த ஹீரோவை பிடித்த நபர்கள் உள்ள இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த ஹீரோவுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற நபர்கள் உள்ள இருந்தா உங்களுக்கு துக்கமா இருக்கும். அப்ப சந்தோஷமோ துக்கமோ புறத்துல இருப்பது அல்ல, அகத்தில் இருப்பது. ஒரு சிலர் பாக்குறக்கே ரொம்ப அக்லியா இருப்பாங்க இல்லையா? ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாங்க. பட் அவங்க கூட பழக பழக அவங்கள பிடிச்சிருச்சுன்னா அவங்க அழகாயிருவாங்க. இந்த மகரிஷி சொன்ன பதில் ஒரு ஸ்பீச்ல கூட பேசியிருந்தாங்க. மகரிஷியை பார்த்து நீங்க எப்படி இவ்வளவு அழகா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெளிநாட்டு அன்பர் கேட்டப்போ மகரிஷி சொன்னாரம்மா, அழகு அப்படின்னு எல்லாம் ஒண்ணும் இல்ல, என்ன உங்களுக்கு பிடிச்சிருச்சு, அதனால அது அழகா தெரியுது. அப்ப உங்களோட கருத்து என்னோட கருத்து எப்ப ஒத்து போய் எப்ப உங்களை எனக்கு பிடிக்குதோ, உங்க மனசுக்கு என்னை பிடிக்குதோ அப்ப நான் அழகா தெரியுறேன். சரிங்களா? ரொம்ப அழகா இருக்கிறவங்க உங்களை திட்டினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது அழகா தெரியாது. அவங்கள பாக்குறப்ப அழகா இருக்காது. அப்ப என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா எல்லாமே நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. இன்பமா துன்பமா வெற்றியா தோல்வியா
சரி, எல்லாமே நம்ம மனசுலதான் இருக்கு. அதுதான் மகரிஷி அவங்க மனத்துலே உலையெல்லாம் மற்றெங்கு தேடுவீர். நீங்க பேரின்பத்தை இறைவனை அடையணும்னா கூட மனதோட டெட் எண்ட்ல போய் தான் அடையணும். இப்ப மன அமைதிக்கு நிகரான செல்வம் உலகத்தில் ஒண்ணும் இல்லை. அதான் உண்மை. அப்ப அப்பேற்பட்ட ஒரு மன அமைதியை நம்ம பெறுவதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கணும். சரிங்களா? ஓகே. அதுலயும் நிறைய விஷயம் எழுதுனா அதுல 10 விஷயத்தை மட்டும் செலக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இது இல்லாம எதையுமே பேச முடியாது இல்லையா? அறிவு. நம்ம மனதை பற்றிய அறிவு நமக்கு வேண்டும். மனம்னா என்ன? அது எப்படி வேலை செய்யுது? அது ஏன் அமைதியை இழக்குது? என்ன பண்ணா அந்த அமைதியை தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற மிக தெளிவான அறிவு நமக்கு வேண்டும். மேலோட்டமான அறிவு பத்தாது. சரி, சில விஷயத்துல மேலோட்டமான அறிவு போதும். பட் இந்த விஷயத்துல கொஞ்சம் ஆழமான ஒரு அறிவு வேணும். ஏன்னா இந்த நாய் என்ன பண்ணா குலைக்கும், என்ன பண்ணா கடிக்கும்னு தெரிஞ்சாதானே அந்த நாயை நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம மனசு என்ன பண்ணா அமைதி இழக்குது, என்ன பண்ணா அமைதியா இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. அதுக்கு முன்னாடி நம்ம மனசுனா என்னன்னு தெரியணும் நமக்கு. சரிங்களா? அது எப்படி இயங்குதுன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பேசிக்கா இருக்கிற விஷயத்த நல்லா ஆழமா தெரிஞ்சுக்கிட்டா. அப்ப நம்ம மனசு அப்படிங்கிறது என்ன? இதை பத்தி நிறைய நம்ம பேசியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டா உங்களுக்கு ஒரு விளக்கம் மட்டும் சொல்றேன். நம்ம மனம் என்பது உயிரினுடைய படர்க்கை நிலை. இந்த உயிர் வேகமா சுழலுது, அதுல இருந்து ஒரு ஆற்றல் வெளியே வருது. அந்த வெளிவரக்கூடிய ஆற்றலை தான் மனம் என்று சொல்லுது. அந்த ஆற்றல் காந்த அலையாக இருப்பதால் ஜீவகாந்த அலையே மனம் என்று சொல்லுது. இந்த ஜீவகாந்தத்திலே நாம் பார்ப்பது, கேட்பது, நினைப்பது, சொல்வது, செய்வது எல்லாம் சுருக்கி பதிவாக வைத்து அது மீண்டும் எண்ணமாக வளர்ச்சி பெறுவதால் எண்ணங்களின் தொகுப்பே மனம் என்று சொல்லுது. சரிங்களா? அப்ப மனம் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி. அது ஒரு அலை. அதிலே குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. அந்த குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி சூழல் வரும்போது அந்த ரெக்கார்டு மூளை வழியாக மலர்த்தி காட்டப்படுகிறது. இதான் மைண்டோட ப்ராசஸ் சிஸ்டம். சரிங்களா? அப்ப இந்த மனமானது மனித வாழ்க்கையை இயக்கி கொண்டிருக்கிறது. இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்னா மனசுதான் காரணம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பதுக்கு மனசுதான் காரணம். நிறைய பேர் கேட்காம இருக்கிறதுக்கு மனசுதான் காரணம். சரிங்களா? அப்ப எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் என்ன? நம்முடைய மனம்தான். மனதிலிருந்துதான் எண்ணங்கள் வருகிறது, மனதிலிருந்துதான் சொற்கள் வருகிறது, மனதிலிருந்துதான் செயல்கள் வருகிறது, மனதிலிருந்துதான் வாழ்க்கை நடக்கிறது. அப்ப நம்ம மன அமைதிக்கு எந்த நம்பர் கொடுக்கணும் நம்ம லைஃப்ல? அதாவது டு டூ லிஸ்ட் அப்படின்னு போடுவோம் இல்லையா? அதாவது இன்றைக்கு செய்ய வேண்டிய வேலைகள் அப்படின்னு நிறைய பேர் எழுதுவாங்க. டெய்லி எழுதுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. முக்கியமான வேலைகள்னு குறிப்பெடுக்கிற ஆளுகள்ல இருக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்கணும் தெரியுமா? பீஸ் ஆஃப் மைண்ட். மன அமைதி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மன அமைதிக்கு நிகரான செல்வம் உலகத்திலேயே கிடையாது. விவேகானந்தர் சொல்றார், எவன் ஒருவன் மன அமைதியை பெறுகிறானோ அவனுக்கு அனைத்தும் அவன் காலடிக்கு வரும் சொல்ற. அப்ப அல்டிமேட் எய்ம் என்னவா இருக்குது? மன அமைதி. அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு இருக்கணும்? மன அமைதிக்கு இருக்கணும். அதை கெடுக்கிற மாதிரி எதையும் நான் செய்ய மாட்டேன். அதான் பீக், அதான் ஃபர்ஸ்ட். மத்ததெல்லாம் நெக்ஸ்ட். பட் நம்ம மத்ததெல்லாம் வச்சுட்டு கடைசியா பீஸ் ஆஃப் மைண்ட யோசிக்கிறோம். அதான் இப்ப பிரச்சனை. இப்ப பொருளாதாரம் பெருக்கணும். சரிங்களா? அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். வேலைக்கு போறோம்.
மன அமைதிக்கான பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன், தியானம் செய்யணும்னு வச்சு. இப்ப நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் அதுல வருது, தியானம் செய்யணும்னு வச்சு. இப்ப நீங்க தியானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, வேலைக்கு முக்கியத்துவம்? நீங்களே சொல்லுங்க. தியானத்திற்கு தான் முக்கியம். அதுக்குன்னு நீங்க 10 மணி நேரம் நான் உட்கார்ந்து தியானம் பண்றேன்னா அப்புறம் சோத்துக்கு கையுத இறங்கணும் இல்லையா? அப்படி நான் சொல்லல. ஒரு 1/2 மணி நேரம் தியானத்திற்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இப்போ ஒரு 10 மணி நேரம் தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா 1/2 மணி நேரம் தியானம் செய்யுங்க, 9.5 மணி நேரம் வேலை செய்யுங்க, போதும். சரிங்களா? பட் தியானத்தை தவிர்த்துட்டு நான் போய் வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறது என்ன பண்றது? கண்ணை விற்று விற்று சூரிய நமஸ்காரம் செய்வதை போன்றது. பிரயோஜனம் இல்லை. அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்பவுமே மன அமைதிக்காக நம்ம வைத்துக் கொள்ளலாம். அப்ப மனதை பற்றிய அறிவை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். இப்ப பின்னாடி வர்றது எல்லாமே அந்த மனம் பற்றிய அறிவு தான். நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, உங்களுக்கு உங்களுடைய மனதை பற்றிய அறிவு எவ்வளவு இருக்கிறதுன்னு நீங்க இன்னைக்கு எழுதுங்க. சும்மா கேட்டே இருந்து பத்தாது. என்னோட மனம்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அது எப்ப சந்தோஷமா இருக்குது, எப்ப கஷ்டப்படுது, சரிங்களா? அதை நான் எப்படி வச்சுக்கணும், சரிங்களா? இதெல்லாம் நீங்க கொஞ்சம் சிந்திக்கணும்னு நான் சொல்றேன். இவ்வளவு நாள் நம்ம கேட்டுட்டு கேட்டுட்டு போயிடுறோம் அன்பர்களே. அதான் இப்ப பிரச்சனை. கேட்டுட்டு போறதோட வேலை முடியல. அப்ப இதை பற்றிய சிந்தனை நமக்கு வரணும். அப்ப மன அமைதி இல்லைன்னா எதுவுமே இல்லைங்கிற ஒரு புரிதல் வந்தாதான், எத்தனை இருந்தாலும் மன அமைதி இல்லாட்டி அது வேஸ்ட் அப்படின்னு புரிதல் வந்தாதான் நமக்கு நிச்சயமா இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், மனதை பற்றிய அறிவை ஆழமாக பெருக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய மனம் இருக்கு இல்லையா, ஒரு பாயிண்ட் சொல்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்முடைய மனம் இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. இந்த மனதில் எந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் எழுகிறதோ அதற்கு ஒத்ததை போல எண்ணங்களை அது பிரபஞ்சத்திடமிருந்து ஈர்க்கிறது. இது மனதை பற்றிய ஒரு புரிதல், ஒரு அறிவு. அப்ப இந்த அறிவு வளர வளர இந்த மனதை எப்படி நம்ம வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு சிந்தனை நமக்கு. சரிங்க. அதே போல மனதிலிருந்து பல்வேறு எண்ணங்கள் எழுச்சி பெற்றுக் கொண்டே இருக்கிறது. இந்த உடல்ல நீங்க சாப்பிடுறீங்க, சாப்பிட்டுறோம், சாப்பிட்ட கழிவு ஜீரணமாயி வெளியே செல்கிறது. சரிங்களா? உள்ள தேவையில்லாத கழிவுகளும் வெளியேற்றப்படுகிறது. அப்படி நம்ம மனதிற்குள்ள சில விஷயங்களை நம்ம உள்ள போடுறோம். சாப்பிட்றதுக்கு வாய்க்குள்ள போடுவது போல நம்ம கண்ணு, காது, மூக்கு, தோல், சிந்தனை வழியாக நமக்குள்ள சில உணவுகளாக நம்ம பார்க்கிற கேட்கிற விஷயங்கள் உள்ள போகுது. அது வயிற்றிலே ஜீரணிப்பது போல நம்ம கருமையத்திலே அது என்ன ஜீரணிக்கப்படுகிறது. அது நம்முடைய தன்மையாக மாறுகிறது. சரிங்களா? அதுல தேவையில்லாதது வெளியேற்றப்பட்டு கொண்டும் இருக்கிறது. இது மனதிற்குள்ளேயும் ப்ராசஸ் நடந்துட்டு. அப்ப மூளையின் வழியாக எண்ணங்கள் கசிந்து கொண்டு கழிவுகளாக வெளியேறி கொண்டே இருக்கு. சரி, இது ஏதோ பெரிய டாபிக்கா போகுது. இது தனியா பெரிய டாபிக்கா பேசலாம். சரிங்க. அப்ப மனதை பற்றி அறிவை வளர்த்துக் கொள்வது என்பது முதல் விஷயமாக நீங்க வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இரண்டாவது என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. உடல் ஆரோக்கியம் இல்லாமல் மன அமைதி என்பது சாத்தியமே கிடையாது. இல்லையா? இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்களே யோசிச்சு பாருங்க. உடலுடைய ஆரோக்கியம் மட்டும் போயிருச்சுன்னா எப்படி மன அமைதி வரும்? வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. இந்த உடலுக்குள்ளதான் மனசு ப்ராசஸ் ஆகுது. புரியுதுங்க? உடலுக்குள்ளதான் மனசு ப்ராசஸ் ஆகுது. அப்ப இந்த உடல் கெட்டுருச்சுன்னா எதுவும் கெட்டுரும், கூடவே மனசும் கெட்டுரும். அப்ப என்னோட மனசு அமைதியா இருக்கணும்னா அதுக்கான இரண்டாவது மிக முக்கியமான தகுதி, நான் ஆரோக்கியமானவனாக இருக்க.
அப்ப இந்த உடலினுடைய இயக்கம் ப்ராப்பர் ஆகி உடலுக்கு எடுக்கக்கூடியது எல்லாவற்றையும் மறுபடியும் நான் அதுக்குள்ள 5 அளவு முறை இதுதான் போவேன். உடல் ஆரோக்கியம்னா நான் சொல்ற 2 விஷயம், பயிற்சி, 5 அளவு முறை, இது 2 தான். அப்ப உணவு நன்றாக எடுக்க வேண்டும். நீங்க மன அமைதியை பாதுகாத்துக்கிறதுக்காக சொல்றேன். தேவையான அளவு சத்தான உணவு அளவாக முறையாக எடுத்துக்கொள்ள. உறக்கம் நன்றாக இருக்க வேண்டும். இன்னைக்கு மன அமைதி போனதுக்கு பெரும் காரணம் நம்ம ஸ்மார்ட் போனும் டிவியும் தான். சரிங்களா? அப்ப இந்த ஸ்மார்ட் போனு, டிவி இதெல்லாம் என்ன தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுது. தூக்கம் கெடும் போது உடலுக்குள்ள ரசாயன மாற்றங்கள் கெட்டு போகுது. உடல் ரசாயன மாற்றம் கெடும் போது உடல் ஆரோக்கியம் இழக்கிறது. உடல் ஆரோக்கியம் இழக்கும் போது மன அமைதி வீணாகும். இருக்காது மன அமைதிக்கு. சரிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம உடலை ஆரோக்கியமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு சரியான உணவு, உழைப்பு, பாலுறவு, எண்ணம், உறக்கம், இந்த 5 அளவு முறை கடைபிடிக்க வேண்டும். பயிற்சிகளை சரியாக முறையாக செய்ய வேண்டும். காலத்தை திட்டமிட்டு நம்முடைய நேரத்தை வகுத்துக் கொண்டு நம்ம செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த உடற்பயிற்சி செய்யறது ஏதோ உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் அல்ல. உடல் ஆரோக்கியமா இருந்தாதான் மன அமைதியா இருக்கும். மன அமைதியா இருந்தாதான் நம்ம லைஃப்ல சந்தோஷமா இருக்கும். சரிங்க. அப்ப உடல் ஆரோக்கியம் 2வது பாயிண்ட். ஆற்றல் அதிகமாக நம்ம உடல் இருக்க வேண்டும். மன அமைதியை பேணுவதற்கு மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியத்திற்கும் சரி, ஆன்ம உயர்வுக்கும் சரி, எல்லாவற்றிற்குமே நம்மகிட்ட ஆற்றல் இருக்கு. ஆக்சுவலா 2வது பாயிண்ட் ஆற்றல் இருந்திருக்கணும். ஒர்க் பண்ணதுல மாத்தி போட்டோம். ஓகே. செகண்ட் பாயிண்ட் ஆற்றல் இருந்து. ஃபர்ஸ்ட் அறிவு, 2வது ஆற்றல். இது நாம ஜீவகாந்த ஆற்றல்னு கூட நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம கிட்ட அந்த காந்த ஆற்றல் எந்த அளவுக்கு திணிவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு மனம் அமைதியாக இருக்கும். இது நம்ம ஜீவகாந்த பெருக்க பயிற்சியில தெளிவா மகரிஷி அவங்க கொடுத்து, உடல் ஆரோக்கியம் வேணுமா ஜீவகாந்த சக்தி வேணும், மன அமைதி வேணுமா ஜீவகாந்த சக்தி வேணும், புலன் இயக்கத்திற்கு என்ன வேணும் ஜீவகாந்த சக்தி வேணும். அப்ப ஜீவகாந்தம் எப்படி உருவாகுது? உயிர் துகள்ல இருந்து உருவாகுது. அப்ப அந்த உயிர் துகள்கள் அபரிமிதமாக இருக்கும் போது நம்ம உடல்ல காந்த ஆற்றல் அபரிமிதமா இருக்கும். காந்த ஆற்றல் அபரிமிதமாக இருக்கும் போது மனம் தானாக அமைதிக்கு வந்தே ஆக வேண்டும். வேற வழி மனசுக்கு இல்லை. சரிங்களா? ஆனால் இங்க ஆற்றல் பற்றாக்குறை எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் மன அமைதி இருக்காது. அப்ப அந்த ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்கான நுட்பத்துல ஒரு மிகச்சிறந்த நுட்பம் தான் தியானம். நான் இதை பத்தி தியானத்தை பற்றி நான் தனியா பேசல. சரிங்களா? ஆற்றலை பெருக்கிக் கொள்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஜீவகாந்த பெருக்க பயிற்சி ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்கான பயிற்சி, காயகல்ப பயிற்சி ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்கான பயிற்சி, உடற்பயிற்சியும் கூட நம்ம ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு விதமான பயிற்சிகள் அதுல இருக்குது. குறிப்பாக தியான பயிற்சி ஆற்றலை பெருக்குவதற்கான பயிற்சி. சரிங்களா? அப்ப இந்த பயிற்சிகளை நாம் சரியாக செய்யும் போது இன்னொன்னு நம்ம ஆற்றல் விரயம் இல்லாம பார்த்து கொள்ள வேண்டும். 4 வழியில் ஆற்றல் கிடைக்குது நமக்கு தெரியும். உண்ணுகின்ற உணவின் வழியாக, பூமியின் வழியாக, வான்காந்தத்தின் வழியாக, காற்றின் வழியாக. பட் செலவு எத்தனை வழியில நடக்குது? 100 வழியில நடக்குது இல்லையா? வரவு 6 வழியில, செலவு 100 வழியிலங்கிற மாதிரி இருக்குது இப்போ. அப்ப அவ்வளவு நம்ம ஜீவகாந்தத்தை செலவு செய்து கொண்டே இருக்கிறோம். டிவி பாக்குறோம், பாட்டு கேட்கிறோம், நியாயம் பேசுறோம், சிந்திக்கிறோம் அபரிமிதமா. இன்னும் இதுல கோபம், பொறாமை, கவலை, வஞ்சம், வெறுப்பு இதெல்லாம் தாறுமாறா வரும்போது ஆற்றல் என்ன ஆகுது? விரயமா. அப்ப ஆற்றல் விரயம் ஆயிடுச்சுன்னா ஆற்றல் பற்றாக்குறையாது. ஆற்றல் பற்றாக்குறையா இருக்கும்போது மன அமைதி இருக்கு. நீங்க பாருங்க, உங்ககிட்ட ஆற்றல் நல்லா இருக்கிறப்ப யாராவது உங்களை திட்டினா உங்களுக்கு கோவமே வராது. இதே ஆற்றல் இறங்கி இருக்கிறப்ப யாராவது உங்களை ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படி கோபம் வரும் இல்லையா? அப்ப ஆற்றலை திணிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப எதனாலலாம் ஆற்றல் விரயமாகுதுன்னு பார்க்கணும்.
அந்த விரயமாகிற ஆற்றல் செயல்களை குறைத்து விட்டு ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்கான செயலிலே நம்மை ஈடுபடுத்தி அது ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க கவனிக்கணும். சரிங்களா? அந்த தூக்கமா இருக்கட்டும், உணவா இருக்கட்டும், உழைப்புல அளவா முறையா இருக்குதா அப்படிங்கிறத இது எல்லாமே ஆற்றலுக்குமான ஒரு விஷயமா நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி. அதற்கு அடுத்தது, இதை சொல்லாம மன அமைதி சொல்லவே முடியாது இல்லையா? நான் முதல்ல வேற மாதிரி யோசிச்சேன். தற்சோதனைக்குள்ள மட்டும் போயி நிறைய விஷயங்கள பேசிடலாமா அப்படின்னு யோசிச்சேன். சரி, அத அடுத்த வாரம் பேசுவோம். சரிங்களா? தற்சோதனைக்குள்ள போய் நம்ம பேசணும் அப்படின்னா, அதுல நிறைய பேசலாம். யாரையும் குறை கூற வேண்டாம். குறை கூறினீர்கள் என்றால் உங்கள் மன அமைதி தொலைந்துவிடும். யாரையும் குற்றம் சொல்ல வேண்டாம். யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். யார் மேலும் எதன் மேலும் பற்று கொள்ள வேண்டாம். பேராசை வேண்டாம், சினம் வேண்டாம், இல்லையா? இதெல்லாம் நீங்க தவிர்க்கும் போது மட்டும்தான் மன அமைதி முழுமையா கிட்டும். இல்லாட்டி சரியான மன அமைதி உங்களால பெறுவது என்பது இயலாத ஒரு காரியமாக இருக்கும். சரிங்களா? ஓ, சாரி. ஓகே. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து தற்சோதனை. அதுக்குள்ள நிறைய நம்ம பேசுறதுக்கு இருக்குது. அதையுமே கூட நான் நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து கிளியரா குடுக்குறேன். ஏன்னா அது பெரிய டாபிக்கா இருக்கு. 20 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். நேத்துக்கு மேடம் கூட ஒரு அற்புதமான விஷயம் சொன்னாங்க. டோன்ட் கம்பேர் வித் எனி ஒன் அதர்ஸ். யாரு கூட எதற்காகவும் உங்களை ஒப்பீடு செய்யாதீர்கள். சரியா? இது மிக மிக ஒரு மோசமான மன அமைதிக்கான ஒரு எதிரி. கம்பேர் பண்றது. சரிங்களா? அப்போ இது எல்லாமே நம்ம அடுத்த ஒரு வகுப்புல நம்ம தெளிவா ஆழமா சிந்திப்போம் இதை பத்தி. சரிங்களா? இப்போதைக்கு நான் டோட்டல் ஹெட்டை மட்டும் உங்ககிட்ட பேசுறேன். இதற்குள்ள இன்னர் போனா நம்ம நிறைய மணிக்கணக்குல பேசணும். அப்ப தற்சோதனை அப்படிங்கிறது என்ன? தன்னைத்தானே சோதனை செய்து கொள்வது. சுய ஆய்வு பயிற்சி. மகரிஷி அகத்தை ஆய்வு செய்தல். அகமாக இருக்கக்கூடிய மனம். இப்ப நான்னா யாரு? என்னோட மனம்தான். நான் கோபப்படுறேன் அப்படின்னா என்னுடைய மனம் கோபப்படுது. மனதிலிருந்து கோபம் வருது. அப்ப நான் கோபப்படுகிறேன். நான் கோபமாக இருக்கிறேன். நானே கோபமாக இருக்கிறேன். நான் வேறு, கோபம் வேறு அல்ல. நானே கோபமாக இருக்கிறேன். நானே கவலையாக மாறுகிறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? அப்ப மனம் வேற, நாம் வேற அல்ல. மனதின் மூலமாக நாம் வெளிப்படுகிறோம். மனதின் தன்மை எதுவோ அதுவே மனிதனின் தன்மை. அப்ப தானாக இருக்கிற அகத்தை ஆய்வு செய்தல், அந்த மனதை ஆய்வு செய்தல். அப்ப என்னுடைய மனதிலே என்னென்ன தீயவைகள் இருக்கிறது? தீயவை இருப்பவை வரைக்கும் மனதில் நிம்மதி வராது. சரிங்களா? குட்டையை கலக்கிட்டே இருந்தா தண்ணி எப்படி அமைதி நிலைக்கு வரும்? நம் மனதிலே தீய எண்ணங்கள், சொற்கள், செயல்கள், பதிவுகள் இருக்கிற வரைக்கும் முழு மன அமைதி சாத்தியம். அதனாலதான் வள்ளுவர் ஒரு குறள் அற்புதமா சொல்லி வச்சுட்டு போயிட்டார். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீல பிற. உன்னோட மனசை தூய்மையாக வைப்பதுதான் உன்னை நீ பாதுகாப்பதிலே மிகச்சிறந்த அரண். அதற்கு மேல ஒரு பாதுகாப்பு இந்த உலகத்திலேயே கிடையாது, பிரபஞ்சத்திலேயே கிடையாது. மன தூய்மையுடையவனுக்கு எந்த துன்பமும் வராது. இதுதான் கான்செப்ட்.
சரிங்களா? அப்ப நம்மை நாம சுய ஆய்வுக்கு உட்படுத்தணும். ஆழமாக உட்படுத்தணும். இப்ப மகிழ்ச்சி சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த சுய ஆய்வு பயிற்சியை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு வர்றோம். இன்னொரு 1 ஆர் 2 ஜெனரேஷன்ஸ்ல இது மிக ஆழமாக மக்களுக்கு செயல்பாட்டுக்கு வந்துரும். சரிங்களா? இந்த தற்சோதனை அப்படிங்கிறது. அப்ப இந்த தற்சோதனை பயிற்சியில தான் எங்கெல்லாம் என் மனதனுடைய அமைதி கெடுது அப்படிங்கிறதுக்கான இந்த தற்சோதனைன்னா என்னன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? தன்னை பற்றி சிந்தித்து தன் நிறை குறைகளை உணர்ந்து திருத்தம் பெற வழிவகுத்து வகுத்த வழியில் வாழ்ந்து காட்டும். அப்ப என்னுடைய மன அமைதிக்கான தேவை என்ன? எதனால் என்னுடைய மன அமைதி இழக்கப்படுகிறது? அதை நம்ம சிந்திக்கணும். தான் தற்சோதனை. இப்ப அமைதியாத்தான் இருக்கிறோம். குழந்தைங்க வர்றாங்க அல்லது வீட்டுக்காரர் வர்றாங்க. சாப்பாடு செஞ்சு குடுக்குறோம். அவங்க சாப்பிட்டுட்டு இது நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. என்னுடைய மன அமைதி கெட்டு போகுது. சரிங்களா? இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அப்ப மற்றவர்கள் உணவு சாப்பிட்டு நல்லா இல்லை என்று சொல்லும்போது என்னுடைய மன அமைதி கெட்டுப் போகிறது. நான் ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப என்ன பண்ணணும்? அடுத்த முறை சமைக்கும்போது அதை நன்றாக சமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் நல்லா பண்ண முடியாது ஒண்ணு. பையன் சூப்பரா இருக்குன்னு சொன்னா அப்பா வாயிலே வைக்க முடியலம்பாரு. சரிதானுங்க. அப்பா சூப்பரா இருக்குதுன்னு சொன்னா பொண்ணு இதெல்லாம் யாராவது சாப்பிடுவாங்களான்னு கேட்பா. மாறி இருக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நமக்கு நல்லா பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு நல்லா பிடிக்கும், நம்மளுக்கு பிடிக்காம செஞ்சவங்களே சாப்பிடாமயே இருப்பாங்க. அப்ப அதுல புரிதல் என்ன வரணும்? இந்த ஒரு செயல் எனக்கு மன அமைதியை பாதிக்குது என்றால், நாளைக்கு இந்த செயலை மாற்றுவதற்கு கொஞ்சம் முயற்சி பண்ணணும். கொஞ்சம் முயற்சி பண்ணணும். ஒரே அடியா முயற்சி பண்ணி மாத்திர முடியாது. கொஞ்சம் முயற்சி பண்ணணும். கொஞ்சம் மாற்றம் பண்ணலாம். சரி, இத போட்டா நல்லா இல்லையா? முட்டைகோஸ் பண்ணா என் குழந்தைகளுக்கு பிடிக்கிறது இல்ல. அது நான் பண்ணா பிடிக்கிறது இல்ல. மத்தவங்க பண்ணா சாப்பிடுறேன். அப்ப இந்த முட்டைகோஸ எப்படி பண்ணா நல்லா இருக்கும்? 2 பேர்ட்ட கேட்டா வேற. எனக்கு முட்டைகோஸ் வராது, எனக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக, அது எப்படியோ ஒண்ணு செஞ்சு கடன் கட்டுனீங்கன்னா, அது எப்பவுமே அது யாருமே வாயில வைக்க முடியாது. உங்க வீட்ல சாப்பிடாத முட்டைகோஸ பக்கத்து வீட்ல போய் வாங்கி, வாங்கி சாப்பிடுவாரு. உங்க வீட்டுக்காரர், குழந்தைங்க. ஏன்? முறை தானே! சரிதானே! அப்ப அதை மாற்றிக் கொள்வதற்கு என்ன பண்ணலாம்? என்னில் மாற்றம் வருவதற்கு என்ன பண்ணலாம்? ஒரு லிமிட் வரைக்கும் தான் மாற்றம் பண்ண முடியும். மாற்றம் வராத விட்டுருங்க. அதை நான் கடைசியா சொல்றேன். அப்ப இந்த மாதிரி நான் என்னுடைய மன அமைதி எங்கெல்லாம் பாதிக்குதுன்னு நான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி. சரிங்களா? வீட்டுக்காரரு லுங்கி அவுத்து அங்க போட்டுறாருன்னா நம்ம மன அமைதி போச்சு. இல்லையா? பையன் காலையில எந்திரிக்கலைன்னா மன அமைதி போச்சு. வேன்ல வைக்கிறதுக்கு போகலைன்னா மன அமைதி போச்சு. பால்கார் வரலைன்னா மன அமைதி போச்சு. எத்தனை இடத்துல நம்ம மன அமைதி இழக்கிறோம் பாருங்க. சரிங்களா? அப்ப இதை நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப அதுக்கு நம்ம அடிமையா இருக்கிறோம். அதை பற்றிய புரிதல் இல்லாம இருக்கு. ஏதோ அகத்தாய்வுனா என்ன மாதிரி ஆசி சினத்தல் சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் நான் யார் அப்படி இல்ல. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில எதெல்லாம் என்னுடைய இது எழுதிட்டு வாங்க. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு காலையில இருந்து எழுதுங்க. காலையில இருந்து உங்க மன அமைதி கெட்டிருக்குமல்ல சில நேரங்கள்ல. அது என்ன காரணத்தினால கெட்டதுன்னு எழுதுங்க. அப்ப அதை மாற்றி அமைப்பதற்கு என்ன பண்ணலாம்னு நீங்க சோதனை செய்யக்கூடிய, ஆய்வு செய்யக்கூடியதான் தற்சோதனை. அப்ப அதுக்கு மாற்று என்னன்னு கண்டுபிடிச்சு அதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும். சரிங்களா? அப்ப தற்சோதனை மிக மிக முக்கியம். எதற்கு? மன அமைதிக்கு. இத பண்ணிதான் ஆகணும். இதெல்லாம் வேற வழி இல்ல. இதுல சிலதெல்லாம் ஆப்ஷன் குடுக்கலாம்னு எல்லாம் பார்க்க முடியாது. இதெல்லாம் கட்டாயமா பண்ணிதான் ஆகணும். சரிங்களா? சரி அடுத்தது என்ன? ஆ
ரொம்ப 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 முக்கியமானது மன அமைதி. இது இப்படித்தான். அப்படித்தான் நான் டாபிக் போடணும்னு நினைச்சேன். பட் புரிதல் அப்படின்னு போட்டேன். சரிங்களா? இது இப்படித்தான். இந்த கேமரா இன்னைக்கு காமிக்குது இல்ல, இது எப்படி காமிக்கும்? இப்படித்தான் காமிக்கும். ஸ்பீக்கர் இப்படித்தான் சவுண்ட் வரும். லைட்டு இப்படித்தான் எரியும். ஃபேனு இப்படித்தான் சுத்தும். சில நேரம் சுத்தாமையும் போயிடும். லைட் ஃபியூஸும் போயிடலாம். நெட்வொர்க் கட்டாயும் போயிடலாம். என்ன வேணா இயற்கையில நடக்கலாம். சரிங்களா? ஒண்ணு இது இப்படித்தான், இன்னொன்னு எப்படி என்ன வேணா நடக்கலாம். சரிங்களா? அப்ப இதை பற்றி ஒரு புரிதல் நமக்கு வரும். மனம் பற்றிய புரிதல் வந்தது போல எல்லாரை பற்றியும் புரிதல், என்னை பற்றிய ஒரு புரிதல். நான் எப்படித்தான்? இப்படித்தான். ஆமா, 6 மணி தவத்துக்கு 6:30க்கு தான் வருவேன். நான் இப்படிதான். சரிங்களா? ஸ்பீச்சுக்கு 7 மணிக்கு தான் வருவேன். 6:45க்கு ஸ்பீச் தொடங்குறப்ப தான் வருவேன். நான் இப்படித்தான். ஃபர்ஸ்ட் புரியுங்க. புரிஞ்சிட்டாலே அக்செப்டன்ஸ் வர ஆரம்பிச்சு. நீங்க யாராவது வேணும்னு வராம இருக்கீங்களா? கிடையவே கிடையாது. வரலான்னு தான் விருப்பம். ஏதாவது ஒரு சூழல், ஏன் இன்க்ளூடிங் நீங்க பழக்கத்துல ஆட்பட்டா கூட அது உங்களால அது தடைபடல. இல்ல, வரலான்னு நான் நினைச்சேன் சார், ஆனா கொஞ்சம் முடியல சார். சரிங்க, தப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் அதுல இருந்து வெளியே வரும். இப்ப முதல்ல என்னை பற்றிய புரிதல், நான் எப்படி வந்திருக்கிறேன், இயற்கையை பற்றிய புரிதல், இங்க என்ன நடந்துட்டு இருக்குது என்னை சுற்றி, குடும்பத்தை பற்றிய புரிதல், என்ன நடக்குது, சமுதாய பற்றிய புரிதல், உலக அமைதி, உலகத்தை பற்றிய ஒரு புரிதல், பிரபஞ்சத்தை பற்றிய ஒரு புரிதல். இது எல்லா புரிதலுக்கும் அடிப்படை புரிதல் தன்னை பற்றிய புரிதல் தான். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை என்று சொல்றோம். அப்ப என்னுடைய மனைவி எப்படிதான் இருப்பார்கள்? அப்படிதான் இருப்பார்கள். 1+1 என்று போட்டால் கால்குலேட்டரில் 2 என்றுதான் வரும். இது கால்குலேட்டர் அப்படி வடிவமைச்சிருக்கிறாங்க. கால்குலேட்டர் எப்படி வடிவமைச்சிருக்காங்க? 1+1 போட்டீங்கன்னா என்னதான் வரும்? 2 தான் வரும். இதுல உங்களுக்கு ஏதாவது கோபம் வருமா? கோபம் வராது. ஏன் நீ 3ன்னு காமிக்கலன்னு கேட்பீங்களா? இல்ல ஏன் நீ எப்படி காமிக்கிறேன்னு சொல்லுவீங்க? சொல்ல முடியும். இது ஒரு ஒரு வடிவமைப்பு. அப்படி நம்ம எல்லோருமே வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம கர்ம வினைகளால, பதிவுகளால. மன அமைதி எங்க இழக்கப்படுகிறது? எங்கெல்லாம் நான் நினைச்சது நடக்கலன்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் மன அமைதி போச்சு. எதிர்பார்ப்பு எங்க இருக்கிறதோ அங்க ஏமாற்றம் வந்து விடும். அப்ப நான் நினைச்சது நடக்கணும்னு எல்லாரும் விரும்புறோம். எல்லாரும் விரும்பினா எப்படி நடக்கும்? சரிங்க. அவங்க அவங்களுக்குன்னு ஒரு இயல்பு இருக்குது, அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. அதுபடிதான் அவங்க நடந்துக்குவாங்க. இது யாரும் மாற்ற முடியாது, மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. நான் குடும்ப அமைதியிலிருந்து பல விஷயங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இதை பத்தி. அப்ப ஒரு புரிதல் வேண்டும் நமக்குள்ள. நான் அப்படியே சொன்னேன், வீட்டுக்காரரு துண்டை அங்கதான் போடுவாருன்னா அங்கதான். அதுதான் புரிதல். பையன் லேட்டா தான் வருவான், ஆமா லேட்டா தான் வரும். பொண்ணு வாய் பேசுமா, ஆமா வாய் பேசு. டிவி பார்க்குமா, ஆமா டிவி பார்க்கும். செல்போன், ஆமா சௌரியத்துக்கு பார்க்கும். விட்டுருங்கன்ற நான். டோன்ட் கேர். சில இடங்கள் அப்படித்தான் பண்ணியும். சரிங்க, நல்லது சொல்ல போனா உங்களுக்கு தான் பொல்லாப்பு வரும், உங்களுக்கு தான் உளைச்சல், மன உளைச்சல். எல்லாருக்கும் தெரியுங்க செல்போன் பார்க்க கூடாதுன்னு, யாருக்கு தெரியாதா? நீங்க போய் சொல்லிதான் அவங்க கேட்க போறாங்க. தெரிய போதா? உங்களை விட அவங்களுக்கு நல்லா தெரியும். கண்ணெல்லாம் எரி எரி பார்த்து 4 நாள் பார்க்கட்டுமே, அடிமையே ஆகட்டுமே. சரிங்களா? அப்ப அவனுக்கு ஒரு புத்தியில உரைக்குமில்ல ஒரு நாள், அன்னைக்கு வரட்டுமே. ஒரு சின்ன குழந்தையா இருந்தா சொல்லி மாத்தலாம், திருத்தலாங்க. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல வந்துருச்சுன்னா நீங்க மாத்தவோ திருத்தவோ முடியாதுன்னு முதல்ல நாம புரியணும்.
நாம் அந்த வயசுல எப்படி இருந்தோம், இப்ப நாம் எப்படி இருக்கிறோம், முதல்ல அதை பாருங்க. இல்லையா? குழந்தைய நேரத்துல தூங்குன்னு சொல்ற நாம இன்னைக்கு நாம நேரத்துல தூங்குறோமா? நாம நேரத்துல எந்திரிச்சு பயிற்சி செய்யறோமா? இன்னைக்கு வரைக்கும் நமக்கு சேலஞ்சா தான் இருக்கு. 250, 60 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. 200 பேர் ஆனந்த யோக பயிற்சியில் இருக்கிறோம். அது போக ஆயிரக்கணக்கான நண்பர்கள் பயிற்சி பெற்றவங்க இருக்காங்க. காலையில 5 மணி தியானத்துக்கு பார்த்தா ஒரு 250 பேர் தான் இருக்கிறோம். இருக்கிறவங்கள எங்க? இவ்வளவு தூரம் தீவிரமான பயிற்சி செய்யக்கூடிய நமக்கே ஆட்டம் காட்டுது. அப்படித்தானே சொல்லணும். சரிங்களா? அப்ப இது இயல்புன்னு நீங்க புரியணும் முதல்ல. எல்லோரும் அவரவர்களுடைய இயல்புப்படி இருக்கிறார்கள். எல்லாம் அதனுடைய இயல்புப்படி சரியாக இருக்கிறது. அப்புறம் மன அமைதி இழக்கிறதுக்கு என்ன காரணம்? காரணமே இல்லை. அப்ப புரிதல் மிக மிக இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் உட்கார்ந்து சிந்திக்கணும். நம்ம சிந்தனை செய்ய வேண்டும். தற்சோதனை ஒரு விதமான சிந்தனை தான். புரிதல் அதனோட ஒன் ஆஃப் த பாயிண்ட். சரிங்களா? அப்போ ஒவ்வொன்றை பற்றிய புரிதல் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு தான் மன அமைதி கிடைக்கும். இல்லாட்டி மன அமைதி வராது. புரிதல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி. இது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயங்க. மிகப்பெரிய ஒரு ஆழமான விஷயம். ஏன்னா இந்த இயற்கையினுடைய உச்சகட்ட தன்மை தான் மனசு. இறைவனுடைய உச்சகட்ட தன்மை மனசு. இப்ப மன அமைதி தியானம் இருந்து எப்படி இறைவனோட இணையறமோ அதான் முழு மன அமைதி. அதற்கு புறத்திலிருந்து இணையக்கூடிய டெக்னிக் தான் இயற்கையோட இணையறது. இயற்கை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். கொஞ்சம் அமைதி இல்லையா? இந்த இயற்கையா நீங்க இருக்கும்போது நம்ம மனசு தானா அமைதி நிலைக்கு வந்துடும். நான் இப்ப மலைப்பளை ஆனந்த யோக நிலையத்துலதான் இருக்கிறேன். இப்ப என் மனசு தானா அமைதி நிலைக்கு வருது. சுற்றிலும் இயற்கையான காட்சிகள், இயற்கையான இடங்கள் இல்லையா, பயிர்கள் இதெல்லாம் இருக்கிறப்ப உங்க மனதினுடைய தன்மை எப்படிதான் இருக்கும்? இயல்பாகத்தான், இயற்கையா தான் இருக்கும். இதே நகரத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அந்த அலைச்சூழல் வேகம் நம்மை பற்றி கொள்ளுது. நீங்க டிவி ஆஃப் பண்ணன்னு சொன்னாலும் ஆஃப் ஆகாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு தூக்கமே வர்றதில்லை. மன அமைதிக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி வந்து தூக்கமின்மை. தூக்கம் வந்தாலே மன அமைதி வந்துன்னு வச்சு. நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி பேசுறப்ப சொல்றாங்க, எனக்கு தூக்கமே வர்றதில்லை சார், தூக்கமே வர்றதில்லை சார். நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் நல்லா பயிற்சி பண்றவங்களுக்கு கூட ஏன் இந்த டிஸ்டர்ப் எல்லாம் வருது அப்படின்னா, இன்னைக்கு நாம இருக்கிற சொசைட்டி முழுக்கவே முதல்ல 8 மணிக்கு தூங்கினாங்க. அப்புறம் 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு. இன்னைக்கு 1 மணி 2 மணிக்கு தூங்குறாங்க. என்னதான் பண்றது? டிவி ஜல்போனை பாரு பாருன்னு பார்த்து ஐபிஎல்ல பாக்குறான் ஒரு பக்கம் படத்தை போட்டு பாக்குறான், ஒரு பக்கம் சீரியல் ஓடுது, ஒரு பக்கம் ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கிறேன். ஏன்? எல்லாருடைய வேவும் என்ன ஆயிடுச்சு? 12 மணி 1 மணி வரைக்கும் வேலை செய்யுது. இதே கிராமத்துல போய் படுங்களேன். இப்போ கிராமத்துல இப்ப நிறைய மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க. பட் நீங்க அமைதியா ஒரு காட்டு பகுதி இருக்கிற இடத்துல நீங்க போய் படுங்க, 8 மணி 9 மணிக்கு நிம்மதியா தூக்கம் வரும். ஏன்னா அந்த சரௌண்டிங்கே எப்படி இருக்கு? அமைதியா இருக்கு. அதனால உங்க மனசு அமைதிக்குள்ள போயிடும். உங்களை சுத்தி வைப்ரேஷன்ஸ் வேவ்ஸ் கசமுசான்னு இருக்கிறப்ப நீங்க என்னதான் பண்ணாலும் இந்த அமைதிக்கு போறதுங்கிறது கஷ்டம். அப்போ ஒரு மாசத்துல ஒரு முறை ஆகுது அல்லது வாரத்துல ஒரு நாள் ஆகுது கொஞ்சம் இயற்கையோட இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். இன்னைக்கு நிறைய ஐடி பீப்புள்ஸ் எல்லாம் கிராமத்துக்கு ஓடுறாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஏதோ ஒரு நல்ல ஒரு ஐடி கம்பெனி, பெரிய ஐடி கம்பெனியோட ஓனரோட வீடு கிராமத்துல தான் இருக்கும். சரி, மிகப்பெரிய ஐடில சரியான பெரிய லெவல் இருக்காங்க. பட் அவர் வீடு வந்து கிராமத்துல வச்சு அங்கதான் இருக்காருங்க. எளிமையான வாழ்க்கையில் இருக்கிற சைக்கிள்ல தான் போறாரு, வேஷ்டி தான் கட்டிக்கிறாரு. சரிங்களா? அப்ப நம்மளுடைய வாழ்க்கையும் அதற்குன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே வந்துட முடியாது. இன் ஃபியூச்சர் ட்ரை பண்ணலாம்.
பட் முடிஞ்ச வரைக்கும் அந்த இயற்கையோட இயற்கையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இயற்கைன்னா நீங்க எங்கேயாவது கடல் கரைக்கெல்லாம் போகணும், மலைகள் மேல போகணும்னு அவசியம் இல்லை. அது போங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா மனம் எந்த அளவுக்கு விரியுதோ அந்த அளவுக்கு அமைதியாயிரும். இது மனதிற்கான ஒரு மிக முக்கியமான சீக்ரெட். மனம் எந்த அளவுக்கு விரியுதோ அந்த அளவுக்கு அது அமைதியாயிரும். மனம் எந்த அளவுக்கு குறுகுதோ அந்த அளவுக்கு அது அமைதியின்மைக்கு போகும். இப்ப அந்த மன விரிவு எங்க நடக்கும் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய விஷயத்த நீங்க இயற்கையில பார்க்கும்போது மன விரிவு தானாக நடக்கும். அதனாலதான் மலை மேல கோவில்களை கட்டியது, கடற்கரை காட்சிகளை பார்ப்பது, பெரிய காடுகள், மலைகளை பார்ப்பதெல்லாம் நம் மனதிற்கு ஒரு அமைதியை, ஒரு ஆனந்தத்தை இயல்பிலேயே கொடுக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இப்ப நம்ம நகர வாழ்க்கை வாழ்றோம். நம்ம எல்லாரும் இப்படி கிராமத்துக்கு வந்து உட்கார முடியாது. இப்ப காலையில சூரிய உதயத்தை பார். இரவிலே சூரிய அஸ்தமனத்தை பார். அல்லது சந்திரனுடைய உதயத்தை பார். கொஞ்ச நேரம் சந்திரனை பாருங்க. இந்த இந்த பௌர்ணமிலாம் அப்படி ஒரு காட்சி அது. கண்கொள்ளா காட்சி. கொஞ்ச நேரம் வானத்துல நட்சத்திரங்களை பார். 6 மணிக்கு வெளியே வந்து பறவைகள் அங்கேயும் இங்கேயும் அதனுடைய கூட்டுக்கு செல்வதை பார். கொஞ்ச நேரம் அந்த சென்றல் காற்று உங்க மேல படுறதை உணரும். சில குயில்கள் ஏதாவது பறவைகள் உங்க வீட்டை சுத்தி காலையிலயோ மாலையிலோ கத்துறத கொஞ்ச நேரம் அப்படியே லிசன் பண்ணு. ஜஸ்ட் லிசன். அப்ப இயற்கையோட இயற்கை அப்படியே கொஞ்ச நேரம், ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? மைண்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸ். ஒரே அடியா அந்த ஓட்டங்களே இருக்கிறோம்ல, அந்த இதுதான் ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டே. ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஓகே. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்லைடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லைடுங்க, மன அமைதிக்கு. என்ன போட்டிருக்கேன்? இதை மட்டும் நம்ம செய்யவே மாட்டோம். நமக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, சரிங்களா, நமக்கு என்ன பிடிச்சதோ அதை மட்டும் நம்ம செய்யறதே இல்லை. உலகத்துக்கு பிடிச்சதெல்லாம் பயங்கரமா செய்யறோம். உங்களுக்கு டான்ஸ் ஆடலான்னு விருப்பம்னா டான்ஸ் ஆடும். மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடும். பாட்டு கேட்கலாம். உங்களுக்கு கேட்டா பிடிக்குமா? இளையராஜாவோட பாட்டு கேட்க பொட்டு வச்ச தங்க குடம் கேளுங்க. யாரு உங்களை வந்து கேட்க போறா? சரி. அந்த பாட்டு கேட்ட உடனே பாருங்க, உங்க மைண்ட் அப்படியே ஒரு ரிலாக்ஸ் ஆகும். இல்ல ஒரு அமைதியான ஒரு பாடல், உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ ஒரு 10 பாட்டை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்பப்ப கொஞ்சம் அதை போட்டு கேளுங்க. ஏன்னா மியூசிக்கு ஒரு பெரிய பவர் இருக்கு. மனசை அமைதிப்படுத்துறது, தியானத்துல மூச்சை கவனிக்கிறதுக்கு அமைதிப்படுத்துறதுல பெரிய பங்கு இருக்கு. சும்மா நினைச்சுக்காதீங்க. சரிங்களா? மூச்சை கவனிப்பது என்பது மிக ஆழமான ஒரு நுட்பம். அப்போ கொஞ்சம் பாட்டு கேளுங்க, கொஞ்சம் டான்ஸ் ஆடுங்க. இல்ல குழந்தைகள் இருந்தா கொஞ்ச நேரம் விளையாடுங்க. 10 நிமிஷம். ஏப்பா இருக்கிற நேரம் இருக்கிறது நீ ஏப்பா அது? 10 நிமிஷம் இருக்க மாட்டீங்களா? சும்மா ஒரு கண்ணை கட்டிட்டு விளையாடுங்க. நேற்றுக்கு நானும் எங்க குழந்தைகளா விளையாடு, அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு, அவ்வளவு நிறைவா இருந்துச்சு. புரியுதா இல்லைங்களா? குழந்தைங்க வந்து எப்பவுமே பீஸ் ஆஃப் மைண்டோட பீக்ல இருக்கிறவங்க. அவங்க மாறினாலும் டக்குன்னு வந்துருவாங்க இந்த இடத்துக்கு. குழந்தைகளோட இருந்தாலே பீஸ் ஆஃப் மைண்ட் வந்துடும். புரியுதா இல்லைங்களா? அதே போல பெட் அனிமல்ஸ் எல்லாம் கூட இருந்தீங்கன்னா மைண்ட் என்ன ஆயிரும்? காமம் வந்துருக்கும். ஏன்னா அது நம்மகிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கிற ஒரு விஷயம் அதெல்லாம். சரி, இதுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்கன்னு நான் சொல்றேன். சமைக்க பிடிக்குமா போய் சமைங்க, குளிக்க பிடிக்குமா போய் குளிங்க, தியானம் பண்ண பிடிக்குமா போய் தியானம் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் டிவி பார்க்க பிடிக்குமா போய் டிவி பாருங்க கொஞ்ச நேரம். அதுக்கு நான் அப்படியே பார்த்துட்டே இருங்கன்னு சொல்லுங்க. பட் உங்க மனசுக்கு பிடிச்சதை செஞ்சீங்கனாலே மனசு ஸ்ட்ரெஸ் என்ன ஆயிரும்? ரிலாக்ஸ் ஆயிரும், அமைதி வந்துடும். இது இயற்கையோட சிஸ்டம். இல்லாட்டி கண்ணை மூடி உங்க லைஃப்ல நடந்த நல்லதெல்லாம் நினைச்சு பாருங்க. இல்லையா? இதுக்கு மேல என்ன பெருசா இருக்குது? அப்ப உங்களுக்கு என்ன பிடித்தது? முதல்ல யாருக்கு வந்து பிரச்சனைன்னா, தொழில் ரீதியாவுமே சரிங்க. சரிங்களா?
எதெல்லாம் பிடிச்சதை செய்யறாங்களோ அவங்க எல்லாம் கொஞ்சம் மன அமைதியோட தான் இருக்கு. வருமானம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்களா? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. அப்ப உங்களுக்கு பிடிச்ச தொழிலை செய்யறது, பிடிச்ச விஷயத்த செய்யறது, இது எல்லாமே உங்க மன அமைதியை தக்க வச்சுக்கிறதுக்கு மிக முக்கியமான விஷயம். இதெல்லாம் ரிசர்ச்சே பண்ணியிருக்காங்க. சும்மா ஏதோ நான் உங்களுக்கு காமிக்கணுங்காட்டி சொல்லல. பத்தியெல்லாம் மிகப்பெரிய ஆராய்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. ஆ டெப் அப்படின்னா என்ன? பற்று. லாக் ஓபன் பண்ணிருக்கா போட்டோல? சரிங்களா? பற்று அற்று இரு. எனக்கு தெரிஞ்சு எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம் பற்றுதான். இது நம்ம மனதுக்குள்ள வர்றப்ப நிறைய பார்க்கலாம்னு சொன்னோம். பட் சில விஷயத்த மட்டும் இன்னைக்கு ஷேர் பண்ணி. எதன் மேலையும் போய் பற்றி இருக்கக்கூடாது. மகரிஷி என்ன சொல்லுவாங்க? எண்ணத்தில் பூணுகின்ற துறவு தான் உண்மையான துறவு. டிட்டாச்டு அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட் வித் டிட்டாச்மெண்ட். பற்றி இருக்கணும், பற்றாம இருக்கு. தாமரை இழை தண்ணீர் போல் நீ ஒட்டி ஒட்டாமல் இரு. அப்ப நமக்கு எல்லாத்து மேலையும் பற்று வந்து போச்சு. ஏன்? உண்மை என்னன்னு தெரியல. மாயையில மயக்கத்தில் இருக்கிறோம். அதனால எல்லா பொருட்கள் மேலையும் பற்று வந்துருச்சு. எல்லா உறவுகள் மேலையும் நமக்கு பற்று. இப்ப பொருள் பற்று, அதிகாரப்பற்று. இந்த இரண்டு பற்றுகளும் தான் நமக்கு அத்தனை துன்பத்திற்கும் காரணம். 6 தீய குணங்களுக்கும் அதுதான் காரணம். அப்போ இந்த செல்போன் என்னுடையதா? ஆமா, என்னுடையதுதான். அப்படி சொல்றேன். ஆக்சுவலா இது என்னுடையது அல்ல. இன்னைக்கு எனக்கு பயன்பாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரெக்டா 1 வருஷத்துக்கு முன்னாடி ஊட்டி ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிட்டு அப்படியே அவலாஞ்சி வரைக்கும் போயிட்டு வந்தோம். உங்ககிட்ட கூட ஷேர் பண்ணியிருப்பேன் முதல்ல 1 இயருக்கு முன்னாடி. அங்க போனப்போ போட்டோ எடுத்துட்டு இருந்தப்போ ஒரு மரத்துக்கு அடியில உட்கார்ந்து தியானம் பண்ணவன் செல் அங்க வச்சு போட்டு வந்தான். சரிங்களா? அந்த செல் போயிடுச்சு. சரிங்களா? பட் நமக்கு ஒன்றும் ரொம்ப நாள் இந்த தியான பயிற்சிகள் எல்லாம் இருக்கிறங்காட்டி சரி ஓகே. பட் செய்ய வேண்டியது என்ன? அங்க நியரர் அவங்ககிட்ட கொஞ்சம் விசாரிச்சோம். அங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னு பார்த்தோம். அப்புறம் கூட இருந்த ஐயா இல்ல திருப்பூர்லயே போய் கொடுத்துடலான்னு சொன்னாங்க. திருப்பூர்லயே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். சரிங்களா? நீங்க நம்புவீங்களான்னு தெரியல. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்துச்சு. நான் அதை பத்தியே மறந்துட்டு அது கிடைக்காதுன்னு முடிவே பண்ணிட்டேன். நான் முற்றுப்புள்ளி வச்சுட்டேன். இது வந்தா பாத்துக்கலாம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு விட்டாச்சு. சரிங்களா? ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு மொபைல் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. நீங்க வாங்க, உங்க மொபைல் வந்துருச்சு, வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி வந்து போய் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ஆச்சரியம். மொபைல் எல்லாம் திருப்பி கிடைக்குமா? பட் கிடைக்குது. 20 30 பேருக்கு மொபைல் எடுத்து கொடுத்தாங்க. காவல்துறைக்கு இந்த இடத்துல நான் மிகப்பெரிய நன்றி தான் சொல்லி ஆகணும். வேற என்ன பண்ண? என்னுடைய ஒரு சிறு அசால்ட்டு, ஒரு அலட்சியம், ஒரு கவனமின்மையால போயிடுச்சு. 15,000 ரூபாய் பொருள் போயிடுச்சு. அது பாடுபடுறது எவ்வளவு கஷ்டம். பட் உங்களுக்கு வரணும் என்று இருந்தால் அது வந்தே தீரும். அதுதான் முக்கியம். அந்த நம்பிக்கை மிக மிக முக்கியம். இதுக்கு முன்னாடி எனக்கு செல்போன் காணாம போய் கிடைக்காமையும் இருக்கு. மைசூர் ஒரு டைம் போய் ஒரு போன் காணாம போய் மிஸ் ஆகி போனது போனது போனது. புரியுது? அப்ப எனக்கு வர வேண்டும் என்று இருப்பது வந்தே தீரும். என்னிடமிருந்து போக வேண்டும் என்று இருப்பது போயே தீரும்.
அப்ப எதன் மேலும் என்ன வைக்க வேண்டாம்? பற்று வைக்க வேண்டாம். என்னுடையது என்று பற்று வைக்க வேண்டும். ஏன்னா மன அமைதி கெடுக்கிறதுக்கான மிக முக்கியமான விஷயத்துல ஒண்ணு பற்றுதான். என்னுடைய குழந்தை, என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய வீடு, என்னுடைய எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இது எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இந்த உன்னுடைய மன அமைதி கெட்டுச்சு, உன்னோட மன அமைதி கெட்டுச்சு. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த பொருள் மேலும் பற்று வேண்டும். ஏன்னா நம்ம சும்மா வந்தோம். நல்லா புரிஞ்சு, சும்மாதான் வந்தோம், சும்மாதான் போறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு? சும்மாதான் வந்தோம், சும்மாதான் போறோம். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. எதை நீ எடுத்தாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது. உன்னுடையதை எதை இழந்தாய்? எதற்காக அழுகிறாய்? எதற்காக புலம்புகிறாய்? நீயே ஒண்ணுமில்லாம வந்தவன் தான். ஒண்ணுமில்லாம தான் போற. என்னதான் உனக்கு பிரச்சனை? ஐயோ இது போச்சே அது போச்சே. ஒண்ணும் போகல, எல்லாம் இருக்கு. எங்க எங்க இருக்கணுமோ அது அங்கங்க இருக்குது. உங்ககிட்ட இருக்கணும்னு இருந்தா உங்ககிட்ட இருக்குது, உங்ககிட்ட இருந்து போகணும்னு இருந்தா போகுது. புரிதல்லே ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த பற்றற்று இருப்பதுதான். சரிங்களா? அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடலாமா மன அமைதிக்கு? அப்படியும் முடியாது. விட்டுட்டு ஓடினா உங்களுக்கு மன அமைதி வந்துருமா? புத்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடினார், மன அமைதி வந்துருச்சா? சரிங்களா? அப்படியெல்லாம் வரலையே. எல்லாத்தையும் விட்டுட்டு போனா மன அமைதி வந்துருமா? விடுதல் என்பது உள்ளே நிகழ வேண்டும். மாதிரி சொல்லுவாங்கல்ல, புளியங்காய் புளியம் பழம் ஆவது போல உள்ள நிகழணும் அந்த பற்றற்ற தன்மை. அப்பதான் என்ன நடக்குது? துன்பமற்ற நிலை. இந்த அமைதி குலைறதுக்கான அமைதியா இருக்குது தண்ணி. கள்ள தூக்கி போட்டீங்கன்னா அமைதி குலையுது. இந்த கல்ல தூக்கி போடுற ஒரு ப்ராசஸ் இருக்கு பாருங்க, அதுதான் பற்று. அமைதியா இருக்கு. யாரோ ஒருத்தர் உங்களை பத்தி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு சொன்னா உடனே நமக்கு அமைதி போயிடும். உங்களுக்கு பிடித்தவர்களை பற்றி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அமைதி போயிடும். உங்களுடைய பொருளை பற்றி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அமைதி போயிடும். பற்று என்பது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம அமைதி இழப்பதற்கான விஷயம். அதனாலதான் பற்றுக பற்றற்றான் பற்றினேன்னு வள்ளுவர் போட்டார். ஒரே போட்டு பற்றுக பற்றற்றான் பற்றினே அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அந்த பற்றை எதுக்காக பற்றீங்க? இந்த பற்று விடுவதற்கு தான் பற்றீங்க. சரிங்களா? அப்ப எங்கெல்லாம் பற்று இருக்குன்னு பாருங்க. எங்கெல்லாம் துன்பம் இருக்கோ அங்கெல்லாம் பற்று இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான், சிம்பிள். நீங்க ரொம்பவெல்லாம் யோசிக்க வேண்டாம். கர்மா இருக்குதான்னு பாக்குறதுக்கு எங்கெல்லாம் உங்க உடலுக்கு மனசுக்கு துன்பம் வருது அங்கெல்லாம் கர்மா இருக்குன்னு கண்டுபிடிச்சோம்ல. எங்கெல்லாம் துன்பம் இருக்கோ அங்கெல்லாம் பற்று இருக்கு. பற்றின்றி துன்பம் வராது. எழுதி வச்சு ஆழமா சிந்திச்சீங்கன்னா ஏதோ ஒரு பற்று அங்க இருக்கு. அப்ப பற்று அற்று இருக்க நம்ம பழக வேண்டும். சரி, ஆழமாயிருச்சா? ஓகே, இன்னும் எத்தனை ஸ்லைடு இருக்கு? ஓகே, இன்னும் 2 ஸ்லைடு, 8 சொல்லியாச்சு. 9வது, நன்றி கூறுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். மன அமைதி. கொஞ்ச நேரம் அமைதியா உட்காரும். உங்களுடைய என்னவெல்லாம் இருக்குன்னு பாருங்க. எனக்கு இன்னும் இத்தனை முடி இருக்குது, இறைவா ரொம்ப நன்றி. சரிங்களா? எனக்கு கண்ணு நல்லா தெரியுது, இறைவா நன்றி. காது கேக்குது, இறைவா நன்றி. மூக்கு ஸ்மெல் பண்ணுது, இறைவா நன்றி. வாய் பேசுது, இறைவா நன்றி. நாக்கு டேஸ்ட் பண்ணுது, இறைவா ரொம்ப ரொம்ப நன்றி. தொண்டை பேச்சை கொடுக்கிறது, ரொம்ப ரொம்ப நன்றி. கை கால் எல்லாம் நல்லாதான் இருக்குது. உடல் உறுப்புகள் எல்லாம் நல்லா வேலை செய்யுது. என்னால எந்திரிச்சு நிக்க முடியுது, நடக்க முடியுது, ஓட முடியுது, ஒடியார முடியுது. என்னோட ஹார்ட் நல்லா இயங்கிட்டு இருக்கு, லங்ஸ் நல்லா இயங்கிட்டு இருக்கு,
ஸ்டொமக்கு, கல்லீரல், மண்ணீரல் எல்லாம் நல்லா இயங்கிட்டு இருக்கு. மலக்குடல் ப்ராப்பரா கழுவி வெளியே தள்ளுது. நான் சொந்த கால்ல என்னால நிக்க முடியுது. என்னோட உடம்பு நல்லா இருக்குது. என் மனசு நல்லா இருக்குது. எனக்கு உறவுகள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. எனக்கு ஒரு வாழ்க்கை துணை இருக்கிறாங்க. எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. எனக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்க. என்னுடைய சகோதர, சகோதரிகள் இருக்கிறாங்க. உறவினர்கள் இருக்கிறார்கள். எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். சரி. எனக்கு ஒரு நல்ல இயற்கை சூழல் கிடைத்திருக்கிறது. நல்ல உணவு இருக்கிறது. நல்ல காற்று, நல்ல மண், நல்ல நெருப்பு, நல்ல விண் சக்தி, நல்ல நீர் எனக்கு பருகுவதற்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கைக்கான பல்வேறு பொருட்களை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். வச்சிருக்கிறேன். எனக்கு போறதுக்கு ஒரு வாகனம் இருக்குது. இருக்கறதுக்கு ஒரு இருப்பிடம் இருக்குது. படுக்கறதுக்கு ஒரு பெட் இருக்குது. அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி இருக்குது. ஆட்டுறதுக்கு ஒரு கிரைண்டர் இருக்குது. எரியறதுக்கு ஒரு கேஸ் இருக்குது. துவைக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது. சரிங்களா? நம்ம தூக்கிட்டு போறதுக்கு ஒரு செருப்பு இருக்குது. இன்னும் நம்ம வேலை செய்யறதுக்கு நல்ல தொழில் இருக்குது. அதுல நல்ல சம்பளமும் வருது. ம்? எத்தனை 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 நன்றி சொல்வது? பத்தாது. நன்றி சொல்லியே வாழ்க்கை முடிஞ்சிருது இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி கூறிக்கொண்டே இருக்கு. எதற்கு? மன அமைதிக்காக நான் சொல்றேன். பர்டிகுலரா சொல்றேன். சரிங்களா? மன அமைதிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எப்பவெல்லாம் முடியுமோ எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. அதான் நான் அடிக்கடி சொல்றேன். ஒரு பேனா நீங்க வச்சிருக்கிறீங்க. இந்த பேனா இல்லாட்டி நம்ம எவ்வளவு கஷ்டப்படும். நான் இன்னைக்கு ஒரு காரை எடுத்து பயணிச்சுட்டு வந்தேன். என்னோட கார் சர்வீஸ் விட்டுட்டு வேற ஒரு கார்ல எடுத்து பயணிச்சுட்டு வந்தேன். அந்த கார்ல இந்த கீர் போடுவாங்க இல்லைங்களா? அதுக்கு மேல ஒரு வால் மாதிரி இருக்கும் இல்லையா? பிளாஸ்டிக் இது. அது உடைஞ்சிருச்சு. இதான் உடைஞ்சிருக்கு போல. அவங்க கழட்டி வச்சிருக்காங்க. நான் உடனே கார் எடுத்துட்டு வந்துட்டேன். அது கொண்டு போய் மாத்தணும். அது இல்லாம ஓட்டுனா கைக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குங்க. ஒரு சின்ன விஷயம் அவ்வளவு பெரிய கார்ல ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பா குண்டா மாதிரி இருக்குது. இப்படி உருண்டையா. அது கார் ஓட்டுறவங்களுக்கு தெரியும். அது இல்ல. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுங்களா? அந்த கீரை மாத்தி போடுறதுக்குள்ள கையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? ஒரு வண்டியில ஹார்ன் எல்லாம் நீங்க ஓட்டி பாருங்க. ஹார்ன் எல்லாம் நீங்க ஓட்டி பாருங்க. சரிங்களா? சின்னதான விஷயம். அப்ப ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு பெரிய அளவுல நன்மை செய்யுது அப்படின்னு நம்ம என்னைக்கு உணர்றோமோ, அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில முக்தி, மோட்சம், அமைதி எல்லாம் தானா வரும். அப்ப எல்லாவற்றிற்கும் நன்றி கூறணும். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு சொன்னாங்க இல்லையா? உங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க அவங்கள பாருங்க. அப்ப இந்த அளவுக்கு வச்சிருக்கிறிய இறைவா நன்றின்னு சொல்லு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மன அமைதி. சரிங்களா? நிறைவாக அலட்சியம் செய்யுங்கள். என்ன பண்ணுங்க? இக்னோர். தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத விஷயங்கள் உங்களை நோக்கி வரத்தான் செய்யும். சரிங்க. நாம விதைத்த வினை இப்ப அறுவடைக்கு உங்ககிட்ட தான் வருது. பட் அதை நீங்க வாங்கணுமா வாங்கக்கூடாதாங்கிறது உங்ககிட்ட மதி இருக்கிறது. விதி உங்களுக்கு வருகிறது. மதி உங்களுக்கு இருக்கிறது. அப்ப அந்த மதியை கொண்டு விதியை உங்களால் வெல்ல முடியும். அப்ப எங்க மன அமைதி போகுதுன்னா, அடுத்தவங்க ஏதாவது சொல்லும் போதுதான் எனக்கு தெரிஞ்ச மன அமைதி நிறைய போகும். அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க என்ன நினைப்பாங்களோ என்னவோ யாரு இப்படியேதான் புலம்பி புலம்பியே போச்சு. சரிங்களா? யார் என்ன நினைச்சா நமக்கு என்ன? நாளைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்களா வந்து நிக்குவாங்க. அவங்கதான் வந்து பணம் கொடுக்கற போறாங்களா? வீட்டை வித்து பணம் கொடுக்க புரியுதா இல்லைங்களா? அப்ப தேவையானதை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையுமே அலட்சியம் செய்யுங்கன்னு சொல்லல. பட் தேவையில்லாம நிறைய கமெண்ட்ஸ் உங்க மேல வருது இல்ல?
நிச்சயமா வரும். அது நல்லா செயல் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வரும். அப்ப அது என்ன பண்ணணும்? இக்னோர் பண்ணணும். அலட்சியம் பண்ணணும். ஏன்னா மன அமைதி அங்கதான் கெட்டு போகுது நெறைய. அவங்க ஒண்ணு அப்படி சொல்லிட்டாங்கன்னா மன அமைதி போயிடுது. இவங்க ஒண்ணு இப்படி சொல்லிட்டாங்கன்னா மன அமைதி போயிடுது. சரிங்களா? நீங்க ஒரு விஷயத்த செய்றீங்க. அது சரியில்லைன்னு சொல்லிட்டா மன அமைதி போயிடும். அப்ப அது எல்லாருக்கும் சரியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்க முதல்ல புரியணும். நாம செய்யற விஷயம் எல்லாருக்கும் சரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க போய் யாருகிட்டயும் ப்ரூவ் பண்ணாதீங்க. தோத்து போயிருவீங்க. நான் சரின்னு யார்கிட்டயும் போய் ப்ரூவ் பண்ணாதீங்க. நான் ஒர்க் பண்ற இடத்துலயே பல இடங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்படி ஒர்க் பண்றப்ப எனக்கும் சிலருக்கு முரண்பாடாகும். எனக்கும் சிலருக்கு மிகுந்த நட்பு உருவாகும். எனக்கு சிலருக்கு இயல்பான தன்மையில நட்பு இருக்கும். அப்ப என்னோட ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகுறவங்க எல்லாத்து கூடயும் நான் வந்து ரொம்ப க்ளோஸா பழகுவேன். நார்மலா இருக்கிறவங்ககிட்ட நார்மலா இருப்பேன். சிலர் என்னோட ஃப்ரீக்வன்சிக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க. அவங்க கிட்ட எனக்கு நட்பு உருவாகாது. அப்ப நான் செய்யற விஷயங்கள் எல்லாம் அவருக்கு எதிர்மறையா தெரியும். எனக்கு அவர் செய்யற விஷயங்கள் எல்லாம் எதிர்மறையாக தெரியும். அதற்காக அவர் சொல்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு நான் எல்லாவற்றையும் செய்யணுங்கிறது முடியாது. அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க தப்பா போயிருவீங்க. எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியவே முடியாது. கடவுளாலயும் முடியாது. ஒரு பாட்டு வரும் இல்லையா? ஆதியில் ஆண்டவன் இந்த பூமியை படைத்தானே. அப்படி படைக்கிறப்போ, அந்த ஆண்டவன் நினைச்ச மாதிரியே இந்த பூமி அமையலையாம். சரிங்களா? ஆண்டவன் ஆசையே இங்கு பொய்யாய் போய்விடில் மனிதனின் ஆசையில் மெய்யாவது சாத்தியமா அப்படின்னு அந்த சந்தோஷம் சந்தோஷம்னு ஒரு பாட்டு வரும். வாழ்க்கையின் பாதி பலம். சரிங்களா? அப்போ நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாமே இருக்க முடியாது. அதே மாதிரி எல்லாரும் நினைக்கிற மாதிரி நாமளும் இருக்க முடியாது. நம்ம இயல்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இருப்போம். ஆனா எல்லாரும் உங்கள வந்து பாராட்டுவாங்களா? சிலர் பாராட்டுவாங்க. இந்த ஸ்பீச் கேட்டுட்டு எவ்வளவு பேர் இருக்கீங்க? 153 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா, சிலர் இந்த ஸ்பீச் ரொம்ப எக்ஸலன்ட்டும்பாங்க. சிலர் சுமாரும்பாங்க. சிலர் என்ன சார் ஒரே விஷயத்த பேசி பேசி போர் அடிக்குது. சொல்லுவாங்க. சொல்லதான் செய்வாங்க. இது இயல்பு. இது இயற்கை. சரிங்களா? விஜய் சொல்வாரு ஒரு டயலாக். கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு இருக்கணும். உசுப்பேத்துறவங்கிட்ட உம்முன்னு இருக்கணும். அப்ப வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு சொல்லுவாரு. கவனிச்சிருக்கீங்களா? ரொம்ப நல்ல நல்ல டயலாக்ஸ் எல்லாம் பயங்கரமா இப்ப சினிமா ஆக்டர்ஸ் எல்லாம் சூப்பரா பேசுறாங்க. முதல்ல ரஜினி சார் நல்லா பேசுவார். பயங்கரமா. இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட். விஜய் சாரோடது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த அவரோட மேடை லான்ச், ஆடியோ லான்ச்ல எல்லாம் பேசுறப்போ எக்ஸ்ட்ரானரியா பேசுறாங்க. பெரிய விஷயம். சரிங்களா? அறிவு நிறைய வளர்ந்துட்டு இருக்குது. அந்த புரிதல். அப்போ உங்களை யாராவது டென்ஷன் பண்ணா என்ன பண்ணுங்க? உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நீங்க போயிட்டே இருங்க. நீங்க நின்னு அதுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. சரிங்களா? இதுக்கு மகரிஷி எங்க சொல்லியிருப்பாங்கன்னா, அது சொல்லி நான் நிறைவு செய்யறேன். மகரிஷி வந்து கவலை ஒழித்தல்ல ஒரு டாபிக் வச்சிருப்பார். அலட்சியம் செய்ய வேண்டிய கவலை. அதான் நானும் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன். அந்த கழுத கதை ஞாபகம் வந்துருச்சா? சரிங்களா? கழுதை ஒண்ணு வாங்குறதுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போனாங்க. கழுதையை கூட்டிட்டு நடந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தாங்க வாங்கிட்டு. ஆப்போசிட்ல ஒருத்தன் வந்தவன் பார்த்தா, என்னடா கழுதையை வாங்கிட்டு ரெண்டு நடந்து போகுது. அறிவு கெட்ட கழுதைங்க அப்படின்னு திட்டிட்டு போனான். அவங்களுக்கு கஷ்டமாயிருச்சு. சரி கணவர் மேல ஏறி உட்காந்துட்டு மனைவி நடந்து போனா, இங்க வர்றா பொம்பளை நடக்க வச்சுட்டு ஆம்பளை போறான்னு சொல்லி திட்டுறாங்க. சரி மாத்தி உட்கார வச்சுட்டு போனா, இங்க பாடுறா ஆம்பளை நடக்க வச்சுட்டு பொம்பளை ஏறிட்டு போறான்னு திட்டினாங்க. அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஏறி போனா, பாடுறா கழுத பாவம் 2 பேரும் மேல ஏறி கொல்றதுக்கு பாக்குறாங்க. என்னதான்டா பண்றது டேய்? சரி வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். போய் நல்லா கலகலன்னு சிரிச்சிட்டீங்கன்னா, பேசிட்டீங்கன்னா
அவ்வளவுதான். வந்தாங்கன்னா வாயே அடங்காது அப்படிம்பாங்க. பேசாம போனீங்கன்னா, பேசுறதுக்கு கூட இவளுக்கெல்லாம் காசு குடுக்கணுமாமாங்க. நல்ல சேலை ஒண்ணு கட்டிட்டு போனீங்கன்னா, பாரு எத்தனை டான்ஸ் ஆடுறா பாரு. இவர்ட்ட தான் இருக்குதாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நார்மலா கட்டிட்டு போனீங்கன்னா, இங்க பாரு பிச்சைக்காரி மாரி வந்திருக்கிறான். என்னதான் பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்களா? காதுக்கு விஷயம் வருதா? உங்களுக்கு அது நல்லது குடுக்குதா? உள்ள வாங்கிக்கோ. நல்லா இல்லையா? சரி போ. அவ புத்தி அவ்வளவுதான். அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அவங்க தன்மை அப்படித்தான். போயிட்டே இருக்கு. ரஜினி ஒரு கதை சொல்லுவாரு இல்லையா? ஒரு கிணற்றுல நிறைய தவளைகள் இருக்குது. அது மேல ஏறி போறதுக்கு முயற்சி பண்ணுச்சு. பல தவளை மேலே ஏறி முயற்சி பண்ணி விழுந்துருச்சு. ஒரே ஒரு தவளை மட்டும் அப்படியே அப்படி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போய் வெளியே போயிடுச்சு. வெளியவே போயிடுச்சு. எப்படியும் அந்த தவளை மட்டும் போச்சு அப்படி. இந்த கீழே இருக்கிற தவளை எல்லாம் இருக்குல்ல, இது இங்க இருந்து ஏறிச்சுன்னா டே பார்த்து பார்த்து அதெல்லாம் உன்னால முடியாது வந்துரு. கீழே இருந்து வந்து கை கால உடைச்சுக்காத, உயிரே போயிடும். இப்படி சொல்லி சொல்லி ஏ அது வேண்டாம் இது வேண்டாம், அப்படி போகாது இப்படி போகாத, இந்த மேல ஏறிச்சு பாருங்க அது செவிட்டு தவளை. அந்த தவளை செவிடு. சில நேரத்துல வர விமர்சனம் நமக்கெல்லாம் இவ்வளவு விமர்சனம் வருதுன்னா சினிமா ஆக்டர்ஸ்க்கு எல்லாம் இவ்வளவு விமர்சனம் உங்களுக்கு. அதுல நல்லவங்களும் இருக்காங்க நல்லா இல்லாதவங்க இருக்காங்க, அதை பத்தி வேண்டாம். பட் அவங்க சொன்ன கான்செப்ட் நம்ம எவனுக்கு தெரியாத நம்ம மேலேயே எத்தனை விமர்சனம் வருது, அவங்க மேல எத்தனை விமர்சனங்கள் வருது. அது இன்னைக்கு இருக்கிற மீடியா சோழியே முடிச்சிருவாங்க அந்த மாதிரி இருக்கு. அப்போ அவங்க எல்லாம் இதெல்லாம் பெருசா எடுத்துட்டாங்கன்னா வாழவே முடியாது. டெய்லி சூசைட் பண்ணிடுவாங்க எல்லாரும். புரியுதா? இப்ப அவங்க என்ன பண்றாங்க? இப்படிதான் இருக்கும், இதுதான் உலகத்தினுடைய இயல்பு, போ போ அப்படின்னு போயிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே ரைட். சம்மரி பார்த்துடலாமா? டக்கு 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 டக்குன்னு பார்த்துருவோம். ஃபைனலா 10 விஷயம் என்ன அப்படிங்கறத சொல்லிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இது மைண்ட்ல வச்சுக்கணும். சரிங்களா? மன அமைதிக்கு 10 ரகசியம். ஒன்று, மனதை பற்றிய அறிவை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். மனம் என்றால் என்ன, அது எப்படி வேலை செய்யுது, இது இன்னும் நீங்க ஆழமா கத்துக்கணும். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் பத்தாது. இன்னும் ஆழமாக நம்ம கத்துக்கணும். மனதை பற்றிய அறிவை நீங்க பெருக்கிக் கொண்டே இருக்கு. உடலை ஆரோக்கியப்படுத்துவதிலே நமக்கு கவனம் இருக்கு. மன அமைதிக்கு முக்கியத்துவம் முதலிடம் கொடுக்க வேண்டும். அதற்கு அடுத்தது உடல் ஆரோக்கியத்திற்கு நம்ம உடலினுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும். தேவையற்ற ஆற்றல் விரயங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். அகத்தை ஆய்வு செய்தல், சுயத்தை ஆய்வு செய்தல், தன்னைத்தானே சோதனை செய்து என் மனதை அமைதி கெடுவதற்கான காரணங்களை கண்டறிந்து அவற்றை மாற்றி அமைப்பதற்கான திட்டமிட்டு அதை செயல்படுத்த வேண்டும். அனைத்தையும் சரியான நேரான முறையில புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது, எல்லாம் இறை செயல் என்பதையும், சரி ஒவ்வொருத்தரும் அவரவர் தன்மைப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்ம கர்ம வினைப்படி நடக்கிறது என்ற ஒரு புரிதல் இருந்தாலே மன அமைதி வந்து இயற்கையோடு இயற்கையாக இணைந்து இருப்பதற்கு முயற்சி செய்ய வாய்ப்பு கிடைக்கிற போல இயற்கையோட இயற்கையா இருக்கு. உங்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்க செய்ய. நிறைய பேர் அது செய்யறது இல்லை. தயவு செஞ்சு பண்ணுங்க, கொஞ்ச நேரம் பண்ணுங்க. அதுக்குன்னு டெய்லி அது புதுசா பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்களேன், ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்களேன் போதும். உங்க அதுலயே மைண்ட் வந்து காம் ஆயிடும். பற்றுக்கள் இருந்து விடுபட்டுவோம். எங்கெல்லாம் துன்பம் வருதுன்னு பாருங்க. அந்த இடத்தெல்லாம் நோட் பண்ணிட்டே வாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல துன்பம் வந்து அப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு பற்றுல சிக்கி இருக்கிறீங்க. என்ன பற்றுன்னு பாருங்க. அதிகார பற்றா, பொருள் பற்றான்னு பாருங்க. அப்ப அந்த பற்றில இருந்து விடுபடுறதுக்கான திட்டமிடுதல் தியானத்துல தற்சோதனையில நன்றி கூறிக்கொண்டே இருங்கள். எப்பொழுதும் நன்றி உணர்வு, நன்றி உணர்வு, நன்றி உணர்வு. ஃபேன் ஓடுது, நன்றி இறைவா. லைட் எரியுது, நன்றி இறைவா. ஜூம், நன்றி இறைவா. சரிங்களா? எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கு. ஃபைனலா தேவையற்றதை அலட்சியம் செய்யும். நல்லவற்றை எடுத்துக்கொள்ளுங்க, தேவையில்லாத அலட்சியம் செய்யுங்கள். உங்கள் மன அமைதி நிச்சயமாக உங்களுக்கு
சொத்தாக அமையும் என்று சொல்லி இந்த உரையை நம்ம நிறைவு செய்வோம். இந்த தெய்வீக சிந்தனையில இணைந்துள்ள நீங்களும் உங்கள் அன்பு அனைவரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி நிறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர் அறிவுடையர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ் வாழ்க வளம். வாழ்க வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்.